லாஸ்ட் டைம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அந்த நார்மலாக வந்து ரெண்டு பட்டன் வந்து ப்ளஸ்ஸும் மைனஸும் இந்த ரெண்டு பட்டன் வச்சுட்டு அதில் வந்து ப்ளஸ் பண்ணால் வந்து அந்த நம்பர் இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி அண்ட் மைனஸ் பண்ணால் வந்து அந்த நம்பர் டிக்ரிமெண்ட் ஆகிற மாதிரி வந்து பார்த்துருந்தோம்ல. இப்போ அதிலே வந்து நம்ம லாஸ்ட் டைம் டாஸ்க்கு ஒன்று கொடுத்துருந்தேன். என்னன்னா ப்ளஸ் பண்ணும்போது இந்த 10 அப்படின்றது வந்து 20 சேஞ்ச் ஆகணும். அப்புறம் 20 20 30 இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணும்போது அது வந்து திரும்பி அகைன் அந்த கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட காஸ்ட்டுமே வந்து ரெடியூஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது ட்ரை பண்ணியிருந்தீங்களா? ஆர்எல்ஸ் நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோமா? இல்ல நான் ஆக்சுவலா ட்ரை பண்ணல. நான் அன்னைக்கு நேத்து தான் வந்தேன். சரி ஓகே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். ஓகே இது என்ன அப்படின்னா இது ஆல்ரெடி இருந்தது தான். ஓகே கன்சோல்லாம் தேவையில்ல. ஓகே ப்ளஸ் பண்ண கவுண்ட் ஆகுது. பட் இங்கே காஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது வந்து பண்ணும். ஓகே இது எப்படின்னா ஒன்று நம்ம 2-3 மெத்தட் இருக்கு. ஒன்று நம்ம இந்த இடத்துலயே வந்து அதோட காஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணலாம். லைக் லெட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 10 இந்த மாதிரி வந்து போடலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு மெத்தட் என்னன்னா அந்த காஸ்ட் நம்ம ஆல்ரெடி வந்து எங்கே இருக்கு, இங்கே இந்த இடத்துல இருக்கு இல்லையா, ஒன்று இந்த இடத்துல போயிட்டு ஐடின்னு ஒன்று வச்சுட்டு காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்ம வந்து இங்கேருந்து அந்த 10 வந்து எடுக்கலாம். எப்படின்னா அந்த டாக்குமெண்ட் நம்ம ஆல்ரெடி நம்ம போடுவோம் இல்லையா, டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் கெட் கெட் எலிமெண்ட் பை ஐடி. ஐடி சேம் காஸ்ட் போட்டோம் அப்படின்னா இந்த 10 வந்து எனக்கு கிடைச்சிரும். காஸ்ட்ல வந்து இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு ப்ளஸ் எப்போ கிளிக் பண்ணுறனோ இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஓகே இது வந்து மைனஸ்க்கான கோடு, இது வந்து ப்ளஸ்க்கான கோடு. ஸோ ப்ளஸ் எப்போ கிளிக் பண்ணுறோன்னா இதோட காஸ்ட்டோட அக்கௌண்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி டபுள் ஆகும். இப்போ யூஸ்வலாகவே இப்போ வந்து இப்போ இதோட கான்செப்ட் என்னவா இருக்குன்னா இப்போ வந்து ஒரே ஒரு ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா அது வந்து 10. ஸோ அதுவே 2 ப்ராடக்ட் இருக்குது அப்படின்னா 20 நம்ம காட்டணும். அதுவே 3 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா 30 காட்டணும். 4 ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா 40 காட்டணும். ஸோ இது இந்த மாதிரி தானே நமக்கு தேவை. அதுக்கப்புறம் எப்போ 3 கம்மியாகுதோ அப்போ திரும்பி அகைன் 30 காட்டணும். கேக்குதுல? ஹலோ ஓகே கேக்குதுல? ஹலோ கேக்குதுல? ஹலோ கேக்குதுல? மைக் மியூட். சாரி இப்போ கேக்குதுயா. ஓகே ஃபைன் சாரி. ஸோ திஸ் இஸ் வாட். ஸோ 1 இருக்கும்போது 10, 2 இருக்கும்போது 20 காட்டணும், 3 இருக்கப்போ 30, 4 இருக்கப்போ 40. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம காட்டணும் இல்லையா. ஸோ இது வந்து நார்மலாகவே இது பார்க்கும்போது இன்டூ 1 இன்டூ 1 2 இன்டூ 2. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் அதில் 2 இன்ட்டு 2ன்றது லைக் 10 வச்சுக்கலாம். இனிஷியலாக வந்து 10 இருந்துச்சு. ஸோ 1 இன்டூ 10 வந்து 10. ஸோ 2 இன்டூ 10ன்றது 20. ஸோ அதே மாதிரி 3 இன்டூ 10 வந்து 30. 4 இன்டூ 10 வந்து 40. ஸோ இந்த மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணோம்னா காஸ்ட்டில் வந்து ஆல்ரெடி வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஒன்று நம்ம இங்கேருந்து எடுக்கலாம். பட் ஆனால் இங்கேருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கேருந்து இங்கே தான் நம்ம ஆட் பண்ணுறோமா, வேல்யூ வந்து ப்ளஸ் பண்ணுறோம், அதை வந்து நம்ம இந்த இடத்துல வந்து காமிச்சிட்டோம். ஸோ இது வந்து ஓவர். ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த காஸ்ட்டோட வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ இது வந்து காஸ்ட் ஐடின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து ஐடி நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ அந்த காஸ்ட்டை வந்து எதோடனா குவான்டிட்டியோட லைக் இப்போ 1 1 2 3. ஸோ இதோட தான் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் 1 2 3 4. ஸோ அது வந்து நம்ம எங்கே இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ரிசல்ட்டில் இருக்கும். எஸ் ஓகே ரிசல்ட்டில் ரிசல்ட் டாட் எக்ஸ் வேல்யூ அது அந்த வேல்யூவில் இருக்கும். ஸோ சேம் எல்லாமே ஒன்று தான். ஸோ வேல்யூ இருக்குயா. ஸோ வேல்யூ இன்டூ அந்த காஸ்ட் இப்போ நான் போட்டேன் அப்படின்னா என்ன வருது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். கன்சோல் டாட் லாக் இதை போட்டு இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது நான் ஓகே நாட் அ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. வேல்யூவில் ஆல்ரெடி ஓகே. ஸோ காஸ்ட்ன்றது வெறும் இது டேக் தான். ஸோ டாட் வேல்யூ அப்படின்னு போட்டால் தான் அதுக்குள்ளே இருக்க. ஸோ டாட் வேல்யூன்றது டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் தானே. ஸோ டெக்ஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு போடணும். ஸோ போட்டால் தான் இதில் இருக்க 10 வந்துருக்கு. நார்மலாக வெறும் இது போட்டோன்னா இந்த ஹோல் டேக்குமே வந்திருக்கும். ஸ்பேன் இந்த ஹோல் டேக் வந்து. ஸோ ஹோல் டேக் நம்ம எப்படி மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக அந்த 10 தானே வேணும். ஸோ அது வந்து ஒரு கண்டென்ட்னால டெக்ஸ்ட் கண்டென்ட் போட்டோன்னே அதை எடுக்கிறேன். ஸோ ப்ளஸ் பண்ண 20 30 40. ஸோ எனக்கு தெரியும் கன்சோல்ல பிரிண்ட் ஆகுது. யா ஓகே. ஸோ இப்போ நமக்கு இது வந்து கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து மைனஸ் பண்ண எனக்கு வந்து மைனஸ் ஆகும். ஸோ அதே சேம் இப்போ இங்கேருந்து என்னென்னா இதே கன்சோலாக காப்பி நான் தூக்கிட்டு போயிட்டு இங்கே போடுறேன். ப்ளஸ் பண்ணுறேன் 20 30, மைனஸ் பண்ணுறேன் 20 10. யா
ஓகே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இப்போ காஸ்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, காஸ்ட்டை நம்ம இங்கே இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணோம். கன்சோல் டாட் லாக் காஸ்ட் அப்படின்றது சும்மா நம்ம பிரிண்ட் பண்ணோம். ஆக்சுவலி வந்து காஸ்ட் இருக்கு ப்ளஸ் பண்ணும். சாரி, இதில் போட்டோமா, எங்கேயுமே நான் போடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ ப்ளஸ் பண்ணும்போது காஸ்ட் 10 20 திரும்பியும் காஸ்ட் 10னே வருது பார்த்தீங்களா, திரும்பியும் ப்ளஸ் பண்ணும்போது காஸ்ட் 10 வருது. ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் வந்திருக்கணும், பட் ஆனால் வரல. ஏன் வரல அப்படின்னா காஸ்ட் வந்து எப்பயுமே 10ஆவே தான் இருந்திருக்கு. நம்ம என்ன இங்கே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா காஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்கோம், டாக்குமெண்ட் கேட் எலிமெண்ட் எங்கேருந்து இந்த இதோட காஸ்ட் எடுக்கும் அப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இருந்து எடுன்னு நம்ம சொல்லிட்டோமா, இந்த இடத்துல இருந்து இந்த 10 வந்து எடுன்னு நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா Yeah. நம்ம இந்த 10 வந்து இங்கே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் தெரிஞ்சிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துட்டோம் இந்த ஐடி இருக்குல்ல காஸ்ட்டு, சாரி இங்கேயே இருக்கா, ஓகே. இந்த இடத்துல டெக்ஸ்ட் கண்டென்ட் போட வேணாம், பிகாஸ் நம்ம அப்டேட் பண்ணணும். ஓகே, நம்ம இதெல்லாம் இதுலேயே கூட போட்டுக்கலாம் ஐ திங்க். ஓகே, காஸ்ட்லேயே வந்து காஸ்ட் ஈக்குவல் டு வேல்யூ டாட், பிகாஸ் ஏன்னா அதை மல்டிப்ளை பண்ணி திரும்பி நம்ம இதில் ஸ்டோர் பண்ணணும் இல்லையா, ஸ்டோர் Yeah. பண்ணிட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனில் காட்டணும் இல்லையா. ஸோ 10 இங்கே அப்டேட் ஆகி கன்சோலில் வருது, பட் ஸ்க்ரீனில் காட்டணுன்றதுக்காக நான் இந்த Yeah. மாதிரி ஒரு விஷயம் போடுறேன். ஓகே, ஸோ இப்படி போட்டதுக்கப்புறம் ஓகே ப்ளஸ் 20, ஸோ அப்பயுமே காட்டல லைக். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஹோலாக நான் தூக்கிடுறேன். இந்த இடத்துல நான் வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் ஒன்று we try this. again same இதையுமே வந்து இந்த இடத்துல டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், இமே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஸோ நான் பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்கே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட், இமே டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். ஓகே, ஸோ ப்ளஸ் 20 30, பட் ஆனால் இங்கே பார்த்தீங்களா வேல்யூ தப்பு தப்பாக வருது. Yeah. ஆமா. இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு தடவையுமே வந்து 10ஓட தான் மல்டிப்ளை பண்ணும். பட் இங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து 1 into 10ன்னு வந்திருக்கும். அது வந்து என்னன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைச்சிருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நமக்கு நார்மல். நெக்ஸ்ட் வந்து 2 into இதுவுமே 10ன்னு போட்டிருக்கும். ஸோ 20 நமக்கு கிடைச்சிருக்கும். லைக் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ ஒரு தடவை ஆட் பண்ணும்போது கரெக்டாக 20ன்னு கிடைச்சிருச்சு, 2 into 10. இப்போ அடுத்த தடவை என்ன பண்ணுன்னா 2 into 20 போட்டிருக்கும். 20 is equal to 40 Okay. கிடைச்சிருக்கு. ஏன்னா அப்படின்னா இப்போ இங்கே இது வந்து இந்த காஸ்டோட தான் மல்டிப்ளை பண்றோம். லைக் இந்த இதெல்லாம் விட்டுரும். Yeah. இந்த ஒரு பர்டிகுலர் லைன்ன்றது இந்த வேல்யூட காஸ்ட் டாட் டெக்ஸ்ட்ன்றனால லாஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன ஸ்டோர் பண்ணிச்சோ அதை தான் இங்க எடுத்து வச்சுக்கோம். காஸ்ட் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்னா ஓகே ஃபர்ஸ்ட் வந்து 10 இருந்துச்சு, அதுக்கப்புறம் 20 மாறிச்சு. ஸோ அப்போ இங்க இருக்க 20 தான் தூக்கிட்டு போயிட்டு அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ தட் வந்து நம்ம என்ன Okay. பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஒன்று எடுத்த உடனே வந்து நம்ம இந்த இடத்துல வந்து வச்சுக்கணும். லைக் காஸ்ட் எடுக்கிறோம், நம்ம வந்து ரெண்டு வேல்யூ மாதிரி ஒன்று வச்சுக்கலாம். ஒன்று வந்து இதை ஸ்டோர் பண்ண காஸ்ட்டு டேக்னு சும்மா வச்சுக்கலாம். இன்னொன்று என்னன்னா காஸ்ட்டு வேல்யூ அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ காஸ்ட் வேல்யூ இன் சென்ஸ் இதோட வேல்யூ வந்து டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட். காஸ்ட் வேல்யூ, இதோட காஸ்ட் வேல்யூ. ஸோ இப்போ என்ன வருது, லெட்ஸ் see something, இது ஒரு இஷ்யூ. ஓகே, இதெல்லாம் கமெண்ட் பண்ணுவோம். இப்போ தெரியுதா சால்வ் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு நான் இதை மற்ற எல்லாத்தையுமே நான் இப்போ தூக்கிறேன். ஓகே, இது எல்லாமே நான் தூக்கிற ஒரு மாதிரியா இருக்கும். இப்போதைக்கு நம்ம இந்த கோடு மட்டும் இருக்கட்டும். அண்ட் வந்து இங்கேயுமே நான் ஓகே இது தேவையில்லை, இது சும்மா கமெண்ட். ஓகே, ஸோ சேம் கோட் ப்ளஸ் பண்ணுறேன் 20 30 40 50 60.
மைனஸ் பண்ணுறேன் 50 40 30 50 60. ஸோ என்னன்னா எனக்கு வந்து ப்ளஸ் வந்து எனக்கு இதுக்குள்ளே இருக்க வேல்யூ வேணும், ப்ளஸ் இதுக்குள்ளே நான் வந்து அந்த ஐ மீன் இந்த வேல்யூ வந்து அப்டேட்டும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேக் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இது நம்ம நார்மல் டேக். இது வந்து இதை நான் ஏன் வச்சுக்கிறேன்னா இதை நான் அப்டேட் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஸோ வந்து இது என்னன்னா காஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்றத விட காஸ்ட் டேக். இது ஆக்சுவலி எப்படி ஒர்க் ஆச்சுன்னு தெரியல, பழைய இது வச்சு ஒர்க் ஆகிருக்கு. இதுதான் வந்து கரெக்டான ஒன்று. ஓகே ஃபைன். ஸோ வந்து நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இது என்னன்னா காஸ்ட் டேக் இருக்கு. இது நான் எதுக்கு வச்சுக்கிறேன்னா அந்த காஸ்ட் டேக்குள்ள அதுக்குள்ள அந்த டேக்குள்ள அந்த கண்டென்ட்டை போகிறதுக்காக இது நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதை எதுக்கு வச்சுக்கிறேன்னா இது நான் ஜஸ்ட் வந்து இந்த இனிஷியலாக அந்த 10 இருந்துச்சு தெரியுமா, அந்த 10 தான் கடைசி வரையும் இருக்கணும். அந்த 10 வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து அதை எடுத்து நான் ஒரு வேல்யூவில் வச்சுக்கிறேன். ஓகே, நான் இது வந்து டெக்ஸ்ட் கண்டென்ட் எடுத்து அந்த காஸ்ட் வேல்யூ இருக்க 10 வந்து நான் இதுக்குள்ளே வந்து வச்சுக்கிறேன். ஸோ தட் இது என்ன பண்ணால் ஒரு தடவையுமே இந்த காஸ்ட் வேல்யூ இதை வந்து மல்டிப்ளை பண்ணும். ஸோ இது வந்து என்ன பண்ணால் அந்த டேக்குள்ளே இருக்க வேல்யூ வந்து இது ஒரு தடவை தான் எடுத்து வச்சுக்கும், திரும்பி திரும்பி இது எடுக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதை கட் பண்ணிட்டு நான் வந்து இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா ஒரு தடவையுமே வந்து இதுக்குள்ள இருக்க வேல்யூ வந்து எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இதுக்குள்ளே போட்டுறேன் அண்ட் வந்து இதையுமே வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டுறேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே போட்டேன் அப்படின்னா ஒரு தடவையுமே வந்து இதை பார்த்தீங்களா வேல்யூ இஷ்டத்துக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டேதா. ஸோ இது ஏன் அப்படின்னா ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும் போதுமே அதுக்குள்ளே இருந்து போய் எடுத்துகிட்டு வரும். இதுக்குள்ளே இருந்துன்னா லைக் நான் இதை வந்து எடுத்துறேன். ஓகே, இப்படி தானே முன்னாடி இருந்துச்சா. ஸோ இது இப்படி இருக்கும்போது இது ஒரு தடவை மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஒரு தடவை எக்ஸிக்யூட் ஆகும்னா ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த 10 இங்கே இருக்க 10 எடுத்துகிட்டு வந்து இந்த டேக்குள்ளே வந்து வச்சிரும். ஸோ ஒரு தடவை தான் 10 வந்தது. பட் ஆனால் அதுவே நான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து வச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இப்படி வச்சிட்டேன் அப்படின்னா எப்பப்போலாம் நான் வந்து மைனஸ் கிளிக் பண்ணணும் அப்பப்போலாம் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து எடுத்துருவோம். ஸோ எப்பப்போலாம் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணணும் அப்பப்போலாம் அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் எடுத்துக்கணும். அப்போ என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் இருக்கும்போது வந்து 10 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் வந்து 20 இருக்கும். ஸோ 20 தூக்கிட்டு வந்து வரும்போது 20 இன்டூ ஸோ அதை வந்து மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ தட் எனக்கு அப்படி வரக்கூடாது. எனக்கு கடைசி வரைக்கும் அந்த 10னா 10 மட்டும் தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கூட வைக்கவே இல்லை. அதை நான் ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வச்சுட்டு ஸோ வந்து இங்கே வச்சு நான் டேக் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒன்று வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது கவுண்ட்டுக்கு வந்து ஒன்று வச்சிருக்கேன். பட் ஆனால் இது ஒன்று தான் அப்ரோச்சான்னு கேட்டால் கிடையாது. நம்ம டிஃப்ரெண்ட் அப்ரோச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் ஆஃப் த அப்ரோச் இது. ஸோ இது வச்சுட்டு நம்ம இங்கே வைக்கலாம். ப்ளஸ் இங்கே இன்னொன்று பார்க்கும்போது இது வந்து காமனாக தெரியுது, லைக் எப்படி சொல்கிறது, இது 2 லைனுமே சேமாக இருக்குல்ல. அதுக்கு பதிலாக இதை கூட ஒரு ஃபங்க்ஷனில் போக முடியும். ஃபைண்ட் வந்து ஃபைண்ட் டோட்டல் அப்படின்னு ஒன்று வச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு லைன் இருக்குல்ல இதை நான் தூக்கிட்டு வந்து நான் கட்டு கொடுத்துட்டு அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேயுமே இப்போ தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணணும். நம்ம ஒரு இந்த ஃபங்க்ஷன் தானே எழுதணும். ஸோ இதை வந்து இந்த இடத்துல வந்து ஃபைனலாக வந்து கால் பண்ணணும். ஓகே, இந்த கோடு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா ரெண்டுத்துலேயும் சேமாக தானே இருந்துச்சு. ஸோ தட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு போட்டுட்டு அப்படின்னா ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே வேல்யூ இஸ் நாட் டிஃபைன் வேல்யூ. ஓகே, வேல்யூன்றது இந்த இடத்துல இருக்கா. அப்போ நம்ம வேல்யூ கூட பாஸ் பண்ணலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து வேல்யூ வந்து இந்த மாதிரி பாஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து வாங்கிக்கலாம். சேம் ஓகே ப்ளஸ் பண்ண 20 30 40 50 இது தெரியுதா நான் எப்போ ஏன் வேல்யூ பாஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா இப்போ இந்த லைனில் வந்து காஸ்ட் ஓகே காஸ்ட்ன்றத காஸ்ட் டேக் ஓகே. ஸோ இதில் வந்து என்ன காஸ்ட் டேக் டாட் டெக்ஸ்ட் கண்டென்ட்ன்றது ஓகே இதை மீன் பண்ணுறோமா. நெக்ஸ்ட் வேல்யூன்றது நம்ம இங்கே ஏதோ ஒன்று ஆட் பண்ணி அந்த வேல்யூ தானே இங்கே போகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே ஏதோ ஆட் பண்ணி அந்த வேல்யூ தானே போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இங்கே வெளியே கொண்டு வந்தோம்னா இதுக்கு வேல்யூவே எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவோம். நெக்ஸ்ட் இங்கே இருக்க காஸ்ட் வேல்யூன்றது இங்கே இருக்கிறத போய் எடுத்துக்கும். ஸோ அது இந்த லாஸ்ட்டில் இருக்கிறதும் ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதும் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இந்த வேல்யூன்றது ஆக்சுவலி இதுக்குள்ளே இருக்கும்போது ஓகே இங்கேருந்து இது எடுத்துக்கிச்சு. பட் ஆனால் இதுக்கு வெளியே நான் போட்டதுக்கப்புறம் அதுக்கு தெரியாதுல்ல. பிகாஸ் லெட் அப்படின்றது ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஃபங்க்ஷன் ஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் அதுக்குள்ளே மட்டும்தான் அது ஒர்க் ஆகணும். ஃபங்க்ஷன் விட்டு வெளியே நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. ஸோ அதை என்ன பண்ணேன், இந்த நான் ஆட் பண்ணிவிட்டு இதை நான் இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அது கூடவே அதையும் சேர்த்து நான் பாஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து 2 இருக்கிறது வந்து 2 இருக்கிறது வந்து நான் 3ன்னு சொல்லிட்டு அது ஆட் ஆயிருக்கும். இது ஐ மீன் இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குமா. ஸோ இன்க்ரிமெண்ட் ஆன 3 வந்து நான் திரும்பி இதுக்குள்ளே பாஸ் பண்ணுவேன். ஸோ பாஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்னா 3 × 10 அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி 13 சொல்லிட்டு போடும். அதுக்கப்புறம் வந்து இன்கேஸ் இப்போ நான் வந்து 3 இருக்கிறத வந்து நான் 2 மைனஸ் பண்ணுறேன் அப்படின்னு நெக்ஸ்ட் திரும்பி 2 பாஸ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ 2 பாஸ் ஆகும்போது நெக்ஸ்ட் வந்து 2 × 10 வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகும். ஸோ தட் வந்து அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து ஸ்க்ரீனில் வந்து அப்டேட் ஆகும்.
ஸோ திஸ் இஸ் ஒன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த இன்க்ரிமெண்ட் ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு இன்க்ரிமெண்ட் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் கவுண்ட் பண்ணுறது அதெல்லாம் வச்சு பாருங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ண ஒரு கார்ட் டிசைன் மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் வந்து போட்டு மேலே சும்மா ஏதாவது ஒரு இமேஜ், ப்ராடக்ட் இமேஜ் மாதிரி வச்சுட்டு அதுக்கு கீழே டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துட்டு அதுக்கு கீழே ப்ளஸ்ஸு அந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ்லாம் அந்த மாதிரி போட்டு அந்த ஆட் டு கார்ட்டை இதை ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்தோன்னா இருக்கும்ல, ஸோ அந்த ஒரு டிசைனை Yeah. வந்து நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது கீழே ஆட் டு கார்ட் பட்டன்லாம் வச்சு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து சும்மா Okay. பேசிக்காக தானே இருக்குது. ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் தட். அதுக்கப்புறம் வந்து